Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ TNPSC Group 1 2022 Prelims எக்ஸாமோட டென்டேட்டிவ் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கீயில் ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்துருக்கு. இந்த கீயை சேலஞ்ச் பண்ண முடியுமா, எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணலாம், அதுக்கான சோர்ஸ் என்ன, ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அந்த விஷயமும் அண்ட் அதுக்கான சோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பட் கீ கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக வந்து பின்னாக இருக்கும். சரி, பார்த்தலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வந்து பின்னாக இருக்கும், ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க்கு. இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எந்த கீழே நீங்கள் வந்து பின்னாக சேலஞ்ச் பண்ணணும், அதுக்கான ப்ரூஃப், ஸ்கூல் புக் எங்கெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு எல்லாமே இங்கே வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பின்னாக பார்த்துலாம். எக்ஸாம்பிள், இப்போ நம்பர் 1 கொஷின் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பின்னாக போகும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின். ஓகேவா? அண்ட் அதோட சோர்ஸ் எங்கே வந்து பின்னாக இருக்குது அண்ட் நம்ம எப்படி வந்து பின்னாக சேலஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏதோ ஒரு மகான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணல, இது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் தான். இது எல்லாருமே வந்து நான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இது 24 கொஷின் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்பர் 1, 6, 8 அது மாதிரி ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம்லையும் இது அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிப்பா, இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து பின்னாக்கா சேலஞ்ச் பண்ண முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்த்தலாம். சின்ன விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்புறமா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அந்த மாதிரி வந்து இப்போ நகை வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இல்லையா, இதில் வந்து இப்போ நகை ரெக்யர்மெண்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நகை வரும். சரியா? இதில் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் கொஷின் பேப்பர்ஸ் அப்புறம் மாதிரி வந்திருக்கும். ரைட்டாக? இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ், ஆப்ஜெக்டிவ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கிளிக் பண்ணிட்டா உள்ளே வந்து இப்போ நகை போகும். இதில் எந்த எக்ஸாம் நம்ம வந்து இப்போ நகை சேலஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம இதான் சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன எக்ஸாம்? குரூப் 1 எக்ஸாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நவம்பர் 20 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டை வந்து பின்னாடி கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பின்னாக்கா போயிடும். ஓகேவா? இதில் இங்கே வந்து இருக்கு இல்லையா, கீ சேலஞ்ச் கிளிக் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து பின்னாடி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி வந்து பின்னாக வருங்க. ஓகேவா? இதில் தெளிவாக லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பின்னாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் நம்பரோ ரெஜிஸ்டர் நம்பர் தெரில அப்படின்னா உங்களோட ஓடிபி இருக்குல்ல, சாரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இருக்கு இல்லையா, அதில் போய் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் செலக்ட் த கொஷின் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, கொஷின் நம்பர் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு கீ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்பில் என்ன கொஷின் நம்பர் இருக்கும், அதாவது உங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு நம்பர் வந்து பின்னாக இருக்கும், அதை வந்து பின்னாக எடுக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிடிஎஃப்பில் எந்த கொஷின் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நேராக வந்து பின்னாக வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 156 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கீயோட 156 கொஷின் வந்து டிஸ்பிளே ஆகும். கிளியரா? டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா ஸோ வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பின்னாக வரும். என்ன அப்படின்னா எந்த டைட்டில் புக்கு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அண்ட் யார் வந்து ஆத்தராக வந்திருக்காங்க, யார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த இயர், ரிவைஸ்ட் எடிஷன் அண்ட் அதுக்கான ஃபைல் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் பேஜ் நம்பர் உட்பட வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் இதை பார்த்து கூட அப்படியே வந்து பின்னாக்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். சைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் முக்கியமான விஷயமா வந்திருக்கும். இப்போ என்ன அப்படின்னா ஏன்னா ஒருத்தர் மட்டும் சேலஞ்ச் பண்ணால் போதுமானதாக இருக்குமா, இந்த மாதிரி கேள்வி வந்து பின்னாக வரும். பட் எல்லாருமே வந்து பின்னாக்க பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்பர் வந்து பின்னாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீக்கும் டென்டேட்டிவ் கீக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து அந்த 8 கேள்வி நினைக்கிறேன் வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி வந்து பின்னாக்கா சில மாற்றங்கள் வந்து பின்னாக்கா வரலாம். ஏன்னா ஒரு கேள்வியில் கூட உங்கள் வாழ்க்கை வந்து பின்னாக்கா மாறலாம். நான் ஏகப்பட்ட பேருக்கு அந்த ப்ரைவேட் கீக்கும் அஃபிஷியல் கீக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பின்னாக இருக்குது. 24 கொஷின் கிட்ட நான் இங்கே வந்து பின்னாக்கா கொடுத்துருக்கேன். 24 கொஷினுமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். டேட் ப்ராப்பராக எனக்கு தெரியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ என்றைக்கு பார்க்குறீங்களோ அந்த டைம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் பார்க்காம சேலஞ்ச் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டாக வந்து பின்னாக இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணாமல் என்ன ஆகிட போகுது அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டாம். மேபி உங்கள் வாழ்க்கை வந்து பின்னாக்கா மாறலாம். இதுக்கான லிங்க்கு நம்ம டெலகிராம்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.